இருக்கீங்க? ஐயோ, என்ன கல்யாணம் பண்ணிக்க யாராவது வருவாங்களான்னு எல்லாம் சொல்லும் போது கேட்கறதுக்கே கன்றாவியா. என்ன கர்மத்தை வேணா பண்ணு, நீங்க அடிக்கிற கூத்த பார்க்க கூடாது, உங்க நிம்மதி கெட்டு போக கூடாது. அதான் நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கணும்னு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டாம். சந்தோஷமா பாத்துக்கிட்டு கிழிச்ச எல்லாம் வேஷம் நடியாட்டம். கூடிய சீக்கிரமே நடக்கும். கூடு பேசுங்க. இருக்கட்டும். ஏய், என்ன மரியாதை? உனக்கு வெய்யன் அப்புறம் அதோட பசங்கன்ற உறவு அதோட ஒழிஞ்சிரும். என் பசங்க எல்லாரையுமே நான் என் கூட இப்ப ஓம் பின்னாடி சப்போர்ட்டா நிக்கிற ஏன் கொடுக்காது. அப்ப நீ தனிமரமா நிப்ப. நீ தனிமரம் என்ன கிளைமேக்ஸ்ல நீதான் போதும் போதும். நடக்காது, பாத்துக்கோங்க. நடக்காது. ஓ, அப்போ கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றியா? நடக்காதுன்னு சொல்றேன். விஷயங்கள் சரியாதான் இருக்கும்னு என் குடும்பம் நம்போன்னு நான் சொல்றேன். குடும்பம் ஏன் பின்னாலதான் இருக்கும்னு நான் சொல்றேன். என்ன பாக்கியா? இப்ப கூட அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற நான் ஏன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணும்? இல்ல சொல்லாத சொல்லாத. ஓ இஷ்டத்துக்கு ஆடு. அந்த ஆள் கூட கூத்து. உன் கதைய விஷயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு விஷயத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன இருக்கா தெரியாதா உனக்கு? அதான் அந்த வீட்டு பையன், அந்த பையன் விமல் அடிக்க தெரியுமா உனக்கு? கூட்டிட்டு போனேன். அங்க பல்ல 32 பல்ல வச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு கேட்டா காலேஜ் ஃப்ரெண்டு குடுவிட்டான். ஏத்தனடா அப்பதான் எனக்கே தெரியும் லேம்ப் போஸ்டோட மருமகன். எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு குடும்பத்துக்குள்ள சம்பந்தம் பேசிக்கலாம்னு பாக்குறேன். ஓ, எல்லாரா நீ ஏன் பொண்ணு ஜூனியர் பொண்ணா? இதெல்லாம் பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல? மூடுங்க. என்ன மூடணும்? போயிடுங்க. உள்ள வந்தத சொல்லிட்டு போயிடுறேன். பேசுனேன். I don't care. ஆனா என்னோட பொண்ணு லைஃபோட விளையாட பார்த்த. இத பாருங்க, எனக்கும் அவ பொண்ணுதான். எனக்கு நல்லா தெரியும். நான் பாக்குறேனே. ஒழுங்குல தொலைச்சிருவேன். ஆடு, ஓ இஷ்டத்துக்கு ஆடு. Don't care. ஏதாவது இவ்வளவு கோவமா பேசிட்டு போறாரு? ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீங்க கொஞ்சம் பாத்துக்கோ. கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா? எல்லார்கிட்டயும் வந்து பேச போறாங்களா? பாக்குற வயசுலயா நீங்க இருக்கீங்க? கேக்குறதுக்கா? பசங்களுக்கு நீ ஒரு நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே, அது கிழிஞ்சிரும். ரெஸ்டாரண்ட் 2 பேரும் போட்டி போட்டு உங்க எல்லார்கிட்டயும் வந்தேன். நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தான் தெரியல. எல்லாம் என் தம்பி பழனியோட கல்யாணத்தை நட்சத்திரம் என்ன பாக்கியா? ஆனா என்னோட பொண்ண கொன்னுருவேன். அம்மா, அம்மா, வாங்க வாங்க வாங்க. வா வா, உட்காரு உட்காரு. ஆமா, இல்ல வேண்டாம். சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு பார்க்கவே இல்ல பாக்யா. டக்குன்னு வர வேண்டிய பார்க்கலாமா? இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்தான். ஆனா என்ன, அதெல்லாம் நடக்கலன்னு தான் கொஞ்சம். சுந்தரி, என்ன விஷயம்? இதுவா? என்ன பேசாம இருக்கிறது? இன்னைக்கு பாக்கியா வந்திருக்காங்க. தேங்காய் உடைச்ச மாதிரி அவங்க கிட்ட பளிச்சுன்னு. சுமாரி அம்மா, ஓ அளவுக்கெல்லாம் எனக்கு பொறுமை கிடையாது. ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என் தம்பி உங்க ஃப்ரெண்டு பல விருப்பம் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். நேரடியா சொன்னாதான் நடக்கிறியா பாக்கியா? உங்களுக்கு சின்ன எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். கம்மியா தானே இருக்கு, வயசு கம்மியா தான் இருக்கீங்க. ஃப்ரெண்டு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அது உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயும் பேசலாமேன்னு தான் நாங்க நேத்து வந்தோம். ஆனா என்ன சொல்றீங்க? பாக்யா, பாக்யா, என்னம்மா?
நேத்து நீங்க எல்லாரும் முன்னாடியும் கேட்க, இப்போ நீங்க என்கிட்ட நேரடியா கேட்டீங்கல்ல. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. ஏன் வயச ஒரு காரணமா நானும் சொல்லல. உங்க ஒரு துணை வேணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஆனா ஏன் இப்போதான் வெளியே வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியுமே. பண்ணிருக்காரு.